ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, லாஸ்ட் வீக் வந்து நான் பாரிஸ் போயிருந்தேன். அதை பார்த்து தான் பார்க்கலாம். பேக்கிங் ஐட்டம்ஸ் ஒரு சிலது வாங்கினதுக்காக நான் ஃபஸ்ட்டு போன கடை வந்து விவேகா எசன்ஸு. அங்கே வந்து எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. எம்ஆர்பியை விட ₹1 ₹2 தான் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கு நம்ம லோக்கலில் கிடச்சுன்னா நம்ம லோக்கலில் இருக்கிறதே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விப்பிங் க்ரீம், பேக்கிங் பாக்ஸு அது மாதிரி ஏதாவது வேணும்னா மட்டும் நம்ம பாரிஸ் போய் வாங்குற மாதிரி இருக்கும். மற்றபடி லோக்கல்லேயே நம்ம எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வாங்கிக்கலாம். பெருசாக ரேட் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை. எல்லாமே இந்த வாட்டி பாரிஸில் ஹையாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இந்த பக்கம் இருக்குது பார்த்திங்களா, க்ரஷ்ஷு, அமுல் மிட்டாய் மேட்டு, எசன்ஸு, ஒரு ஃபுட் கலரு, இது மட்டும்தான் நான் வந்து விவேகாவில் வாங்கினேன். அப்புறம் டார்க் காம்பவுண்ட் ஒன்று வாங்கினேன். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் வஜ்ரவேலு முதலியார் கடைன்னு ஒன்று இருக்குது. அங்கே ஓரளவுக்கு ரேட் ரீசனபிளாக இருக்க மாதிரி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் வாங்கிட்டு நான் ட்ரோபோலேட்டு விப்பிங் க்ரீம் வாங்கினேன், காம்பவுண்ட் ஒன்று வாங்கினேன், கொக்கோ பவுட்ரு ஒன்று வாங்கினேன், அந்த ஜார் கேக் மாதிரி ஒன்று இருக்குது பார்த்திங்களா, அதுவும் ஒன்று வாங்கினேன். சாம்பிள் பீஸ் கொடுக்கலாம் குக்கீஸ் ஆர்டர் பண்ணுறவங்களுக்காக அது வாங்கினேன். கொக்கோ பவுட்ரு வந்து நான் வீட்டுக்கு வந்து செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சுது. எனக்கு வந்து 100 கிராம்ஸ் வந்து பில்லை போட்டுட்டு எனக்கு கொடுத்தது 50 கிராம்ஸு. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து நான் போய் கேட்குறேன், பில்லை கொடு, நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ், பாரிஸில் போனால் கம்மியாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நம்ம போய் பாரிஸில் போய் வாங்க போனால் அங்கேயும் வந்து இப்போ எல்லோரும் வாங்குறாங்கன்றதுனால அங்கேயும் ரேட் வந்து ஹையாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு திங்ஸ் லோக்கலில் கிடச்சா லோக்கல்லையே வாங்கிக்க பாருங்கள். இந்த பிவிசி ஜார் ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நான் பாரிஸ்லேயே இன்னொரு ஸ்ட்ரீட் இருக்குது, அங்கே போனால் இதை விட கம்மியான ரேட் கூட கிடைக்கும். நான் வந்து இது ₹7 வாங்கினேன் ஒரு பீஸு. அங்கே போகும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து 50, 100 பீசஸ் அது மாதிரி வாங்குற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, இந்த வாட்டி வந்து நம்ம இந்த வீக் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஆல்ரெடி அவங்க எனக்கு வந்து ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்காக ஒரு 100 கிராம்ஸ் பேக் பண்ணிகிட்ருக்கேன் குக்கீஸு. லோக்கலில் இருக்கவங்க தான் எனக்கு ரிப்பீட்டடாக எனக்கு ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு அவங்க மந்த்லி எப்படி இருந்தாலும் ஒரு 2 ஆர்டர் 3 ஆர்டராவது கொடுத்துட்டே இருப்பாங்க எனக்கு. லாஸ்ட் மந்த் எனக்கு அவங்க உடம்பு முடியாதனால அவங்களுக்கு கொடுக்க முடியல. இது இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க 100 கிராம்ஸு. யாருக்காச்சும் வேணும், சாம்பிளுக்கு வேணும்னா நீங்கள் 100 கிராம்ஸ் கூட என்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். 100 கிராம்ஸுன்னும் போது கொரியரில் அனுப்ப முடியாது. சென்னைக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்து சாட்டர்டே சண்டேல முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குறோம். வெளியில் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 250 கிராம் ஆர்டர் பண்ணால் தான் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.